அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லி ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல கரண்ட் அஃபேர்ஸ் ஆர்டிகல்ஸ் பார்க்குறோம். இன்னைக்கு என்ன ஆர்டிகல்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ முதல்ல பார்த்தீங்கன்னா, மணிப்பூரில் குடியரசுத் தலைவர் ஆட்சி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ மணிப்பூர் மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா, நிறைய சர்ச்சைகளுக்கு உட்பட்ட ஒரு மாநிலம் தான். கடந்த 21 மாதங்களாகவே பார்த்தோம்னா, அங்கே கூக்கி மெய்த்தி இனங்களுக்கு இடையில ஒரு இனக்கலவரம் அப்படிங்கிறது ஏற்பட்டது. அதன் பிறகு பார்த்தோம்னா, இப்போ ஒரு 4 நாட்களுக்கு முன்னாடி அந்த மாநிலத்தினுடைய முதல்வர் பிரன் சிங் அவர்கள் ராஜினாமா செஞ்சிருந்தார். சரிங்களா? இப்போ என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த மாநிலம் ஆர்டிகல் 356 படி பார்க்குறப்ப நமக்கு குடியரசுத் தலைவர் ஆட்சியின் கீழே கொண்டு வரப்பட்டிருக்கு. அதுதான் இங்கே செய்தியாக கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ ஆர்டிகல் 356 பயன்படுத்தி நமக்கு மணிப்பூரில் குடியரசுத் தலைவர் ஆட்சி அப்படிங்கிறது அமல்படுத்தப்பட்டிருக்கு. சரிங்களா? ஸோ இந்த மாநிலத்தினுடைய சட்டப்பேரவைக்கு தேர்தல் பார்த்தோம்னா 2022ஆம் ஆண்டு நடைபெற்று இருந்திருக்கும். அப்போ அவங்களுடைய பதவிக்காலம் அந்த சட்டப்பேரவையோட காலம் அப்படின்னு பார்த்தோம்னா 2027ஆம் ஆண்டு வரைக்கும் இருக்கு. இருந்தாலும் இப்போ 2025லே அவங்களுக்கு குடியரசுத் தலைவர் ஆட்சி அப்படிங்கிறது கொண்டு வரப்பட்டிருக்கு. கரெக்டாக ஒரு 2.5 வருஷம் தான் ஆகுது தேர்தல் நடந்து முடிஞ்சு. சரிங்களா? இருந்தாலுமே அந்த மாநிலத்தினுடைய சட்டமன்றத்தை கலைக்காம தான் இங்க குடியரசுத் தலைவர் ஆட்சி அப்படிங்கிறது கொண்டு வரப்பட்டிருக்கு. சரிங்களா? அப்ப பிற்காலத்துல வேண்டும்னா அதை ரிமூவ் பண்றது கூட வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. வேற என்ன செய்திகள் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு இந்தியாவிலேயே அதிகமா எங்கெல்லாம் இந்த குடியரசுத் தலைவர் ஆட்சி அப்படிங்கிறது அமல்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் உத்தரப்பிரதேஷ், அடுத்தது மணிப்பூர். சரிங்களா? இது வரைக்கும் யூபி அண்ட் மணிப்பூர் தான் பார்த்தோம்னா நமக்கு கிட்டத்தட்ட 10 முறை அப்படிங்கிறது இருந்துச்சு. ஓகேங்களா? 10 முறை வந்து நமக்கு குடியரசுத் தலைவர் ஆட்சி அப்படிங்கிறது நடைமுறைப்படுத்தப்பட்டிருந்துச்சு. இப்போ மணிப்பூர்ல 11வது முறையாக இந்த குடியரசுத் தலைவர் ஆட்சி அப்படிங்கிறது கொண்டு வரப்பட்டிருக்கு. இந்தியா முழுவதும் பார்த்தோம்னா 136 டைம், ஒவ்வொரு மாநிலத்திலையும் பார்த்தோம்னா 136 தடவை இந்த குடியரசுத் தலைவர் ஆட்சி அப்படிங்கிறது அமல்படுத்தப்பட்டிருக்கு. முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு நமக்கு நல்லா தெரியும், லோக்சபாவோ சரி, இல்லை மாநில சட்டமன்றங்களோ சரி, ஓகேங்களா, நமக்கு ஒரு கூட்டத்தொடருக்கும் இன்னொரு கூட்டத்தொடருக்கும் இருக்கக்கூடிய இடைவேளை அப்படிங்கிறது 6 மாத காலம் தான் இருக்கலாம். சரிங்களா? அதுக்கு மேல அது போகக்கூடாது. ஆனா மணிப்பூர்ல என்னாச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த இடைவேளை அப்படிங்கிறது 6 மாதத்தையும் தாண்டி போயிருச்சு. ஒரு கூட்டத்தொடர் நடந்து 6 மாதம் கழிச்சுமே அடுத்த கூட்டத்தொடர் அங்க நடத்த முடியல. ஓகேங்களா? அதனாலதான் என்ன பண்ணிருக்காங்க, இப்ப குடியரசுத் தலைவர் ஆட்சி அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்காங்க. சரியா? ஸோ நமக்கு நம்ம இன்ஸ்டியூட்ல வர 16ஆம் தேதி ரயில்வே குரூப் டிக்கான ஃப்ரீ இன்ட்ரடக்ஷன் கிளாஸ் அப்படிங்கிறது இருக்கு. நம்ம ரயில்வே ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே, ஓகேங்களா, நம்ம கிட்ட ரயில்வேஸ் படிச்சு கிளியர் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு கைடன்ஸ் கொடுக்க போறாங்க. ஸோ வந்து உங்களுக்கு தேவையான டவுட்ஸை கேட்டுக்கோங்க. சரியா? எல்லா பிரான்ச்சஸ்லயும் இருக்கு. ரெஸ்பெக்டிவ் பிரான்ச்சஸ்க்கு கால் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஃபர்தர் கைடன்ஸை கொடுப்பாங்க. சரியா? அடுத்தது, மக்களவையில் 74 பெண் எம்பிக்கள் 11 பேருடன் மேற்கு வங்காளம் முதலிடம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு லோக்சபா தேர்தல் அப்படிங்கிறது போன வருஷம் நடந்து முடிஞ்சது. 18வது லோக்சபா தேர்தல். அதுல பார்த்தோம்னா நமக்கு 543 எம்பிக்கள்ல எவ்வளவு பெண் எம்பிக்கள் இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா 74 பெண் எம்பிக்கள் இருக்கிறதாக தேர்தல் ஆணையம் அபிஷியலா சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இப்ப இருக்கிறதுலே அதிகமா 17வது லோக்சபால 78 பெண்கள் வந்து இருந்தாங்க. ஓகேங்களா? 78 பெண் எம்பிக்கள் வந்து இருந்திருப்பாங்க. சரியா? அதாவது 2019ல இருந்து 24 வரைக்கும் இருந்த அந்த லோக்சபால 78 பெண் எம்பிக்கள் இருந்திருப்பாங்க. இப்ப இருக்கிறது 18வது லோக்சபா. இப்ப எவ்வளவு பேர் இருக்காங்கன்னா 74 பெண் எம்பிக்கள் இருக்காங்க. ஒவ்வொரு மாநிலத்திலிருந்தும் எவ்வளவு பேர் இருக்காங்க அப்படிங்கறது கொடுத்திருக்காங்க. மேற்கு வங்கம் தான் இருக்கிறதுலே அதிகம். ஓகேங்களா? 11 பெண் எம்பிக்கள் வந்து அங்கிருந்து வராங்க. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா 5 பெண் எம்பிக்கள் வந்து இருக்காங்க. சரியா? இந்த 2 தகவல்களை நம்ம தெரிஞ்சுக்கிட்டா போதும். சரியா? அடுத்ததா பாத்தீங்கன்னா, நமக்கு டிஎன்பிஎஸ்சியோட குரூப் 1 எக்ஸாம் நமக்கு கம்மிங் ஏப்ரல் மந்த்ல நோட்டிஃபிகேஷன் வர இருக்கு. சரிங்களா? ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட ப்ரிலிம்ஸ் கம் மெயின்ஸ் கிளாஸஸ் அப்படிங்கிறது நம்ம அகாடமியோட எல்லா பிரான்ச்சஸ்லையும் 16th ஸ்டார்ட் ஆக போகுது. 16 வந்து நமக்கு இன்ட்ரடக்ஷன் கிளாஸ் அப்படிங்கிறத ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து உங்களுக்கு தேவையான டவுட்ஸ் எல்லாமே கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. ஸ்ட்ராட்டஜிஸை வந்து சொல்லி தருவாங்க. எப்படி குரூப் 1 ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லேயே கிளியர் பண்ணுறது, இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ எல்லாருமே வந்து அட்டன் பண்ணுங்க. ஃபர்தர் கைடன்ஸ் வேணும் அப்படின்னா நம்ம அகாடமி பிரான்ச்சஸ்க்கு கால் பண்ணிங்கன்னா ஃபர்தராக கைட் பண்ணுவாங்க. சரியா? ஸோ இன்னைக்கு நம்ம டிஎன்ஏல முக்கியமான ஆர்டிகல்ஸ் பார்த்துருக்கோம். தேங்க்யூ.